إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته أجمعين وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله سبحانه في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார்கள் கோத்திரத்தார்கள் கியாம நாள் வரையில் அவர்களை பின்பற்றி நிற்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதா. புனிதமான ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சமமளித்து வீற்றிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத் என்னும் நல்ல உபதேசத்தை செய்தவனாக இன்றைய குத்துபாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலம் கண்ணியத்துக்குரிய மாதங்களில் தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்களில் ஆரம்ப மாதத்தில் இருக்கிறோம். அதுதான் துல்காதா, அடுத்ததாக துல்ஹிஜ்ஜா, அடுத்தது முஹர்ரம். இந்த கண்ணியத்துக்குரிய மாதங்களில் முதலாவது வரக்கூடிய இந்த துல்காதா மாதத்தின் கடைசி பகுதியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். முழு உலகத்தில் இருந்தெல்லாம் புனித பைத்துல்லாவை நோக்கி சாரி சாரியாக மக்கள் வந்து ஹஜ்ஜுடைய அமலை செய்வதற்காக அந்த மக்கமா நகரிலே குவிந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணுகிறோம். பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேரக்கூடிய ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் வயோதிபர்களும் சிறியவர்களும் பெரியவர்களும் என்று எல்லா மக்களும் அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வரக்கூடிய காலமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்து பக்ராவினுடைய 197வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜி அதுக்கு அறியப்பட்ட சில காலங்கள் இருக்கிறது. அதுதான் ஷவ்வால் மாதத்தின் தலைப்பிறையிலிருந்து துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10ஆம் நாள் வரையிலான அந்த காலக்கெடு ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஹராம் அணிந்து செல்லக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் அந்த காலத்திலே ஹஜ்ஜை தன்னுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அந்த கடமையை எடுத்து செய்வதற்காக வருகிறார்களோ அவர்கள் ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜிலே அவர்கள் கெட்ட நடத்தைகள், துரு வார்த்தைகள், மோசமான செயல்கள், வழக்கு வம்புகள், வாதங்கள், விவாதங்கள் போன்றவைகளில் ஈடுபடக்கூடாது என்று படைத்தரப்பு அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான். ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். அதே மாதிரி வமா தஃபலு மின் கைரின், நீங்கள் எந்த நலவை செய்தாலும் யஅலமுல்லாஹ், அதை அல்லாஹ் அறிந்து கொண்டுதான் இருக்கிறான், பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த நெற்காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வதஸவ்வது, அந்த ஹஜ்ஜுக்காக வரும் பொழுது நீங்கள் கட்டுச்சாதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் 20 நாளோ 30 நாளோ அந்த காலத்துக்குரிய தேவையான உங்களுக்குரிய கட்டுச்சாதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய கட்டுச்சாதங்களில் மிகச்சிறந்தது எதுவென்றால் ஃபைன்ன கைரஸ் ஸாதி அத்தக்வா,
அல்லாஹுடைய பயம் உள்ளச்சம் இதுதான் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அவனுக்கு உணவில்லாமல் போய்விட்டாலும், உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் போய்விட்டாலும், எவைகளை எல்லாம் இழந்து விட்டாலும், எந்த ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய பயத்தை, தக்குவாவை அவன் இழந்துவிடக் கூடாது. ஹஜ்ஜிலே மாத்திரமல்ல, எந்த பிரயாணத்திலே இருந்தாலும் படைத்தரப்பு அல்லாஹ் சொல்லுவது, நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த பிரயாணத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்கிறதே, அவைகளிலே மிகச்சிறந்த அல்லாஹுடைய பயபக்தியாகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகூனி, என்னை பயந்து கொள்ளுங்கள், யா உலில் அல்பாப், புத்தி உள்ளவர்களே, சிந்தனை உள்ளவர்களே, அறிவுள்ளவர்களே, நீங்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த அல்லாஹுடைய பயம் என்பது ஒரு மனிதனிடத்திலையும் எங்கேயும் எப்பொழுதும் எங்கிருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும். இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும், இரவிலோ பகலிலோ மக்களிடத்திலோ தனிமையிலோ இருந்தாலும், நீ அல்லாஹ்வை பயந்து கொள்வது ஒரு மூமினுடைய மிகப்பெரிய கட்டிச்சாதம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல் குர்ஆனிலும் நபி அவர்கள் ஹதீஸிலும் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே இந்த பைத்துல்லாவை நோக்கி ஹஜ்ஜி செய்யும் பொழுது ஹிஜ்ரி 9வது ஆண்டு நபி அவர்கள் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகுதான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை கடமையாக்குறான். எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் ஹஜ்ஜி செய்தாலும் உம்ரா செய்தாலும் அதை படைத்தரப்பு அல்லாஹுக்காகத்தான் செய்ய வேண்டும் என்று அந்த நியத்தை சரிபடுத்திக் கொள்ளும்படி அல்லாஹ் சொல்லுகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, இன்ன அவ்வல பைத்தின் புதிஅ லின்னாஸ், ஆல இம்ரானுடைய 96, 97வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் புதிஅ லின்னாஸ், மனிதர்களுடைய இபாதத்துக்காக எவ்வளவு உலகத்திலே கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கலாம், அமைய பெறலாம், வீடுகள் கட்டப்படலாம், மாளிகைகள் கட்டப்படலாம், எதுவானாலும் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி என்று முதலாவது உலகத்திலேயே இந்த பூமிக்கு மேலால் அமைக்கப்பட்டது அந்த அவ்வளு பைத்தின் புதையலின் நாசி லல்லதி பக்கா, பக்கா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்கமா நகரிலே இருக்கக்கூடிய அல்லாஹுடைய வீடுதான். இதை அமரர்களை, மலக்குகளை கொண்டு முதலாக அல்லாஹ் அதை நிர்மாணம் செய்கிறான், அதை கட்டுகிறான். அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களில் பல பேர்கள், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தாக்கிலே காபத்துல்லா முழுமையாக சேதமடைந்து, அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் இப்ராஹிமுக்கு அந்த இடத்தை காண்பித்து கொடுத்தோம் என்று படைத்தரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா தொடராக சொல்லும் பொழுது, முபாரகன் வஹுதன் லில் ஆலமீன், அந்த மக்கமா நகரிலே இருக்கக்கூடிய அந்த பைத்துல்லா எப்படி அந்த அல்லாஹ்வுடைய வீடு பரக்கத்து பொருந்தியதாகவும் முழு ஆலத்தாருக்கும் முழு உலக மக்களுக்கும் அது நேர்வழியாகவும் இருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு, அந்த புனிதமான நகரிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு, வாழ்ந்தவர்களுக்கு, இருந்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு வெட்ட வெளிச்சமான தெளிவான அத்தாட்சிகளை, ஆதாரங்களை அங்கே வைத்திருக்கிறான். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது விசேஷமாக மகாம் இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால் பதித்த இடம், அல்லது அவர்கள் அந்த காபாவை கட்டும் பொழுது அவர்களுக்கு ஏறி உயர அவர்களுக்கு ஏறி அதை கட்டிக்கொள்வதற்கு தனது மைந்தன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கல்லுகளையும் மண்ணுகளையும் சுமந்து கொடுக்கும் பொழுது அந்த பைத்துல்லாவை ஏறி நின்று கட்டிய இடம்தான் அந்த மகாம் இப்ராஹிம். இமாம்கள் சலஃப்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? அந்த புனித ஹரம் முழுக்க, மத்தாப் முழுக்க மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பதிந்த இடமாகவே இருக்கிறது என்றாலும் கூட அந்த மகாம் இப்ராஹிம் தனிப்பட்டு ஒன்று இருக்கிறது. அது காபத்துல்லாவினுடைய சுவரோடு சேர்ந்ததாகவே இருந்தது. ஏனென்றால் அந்த பைத்துல்லாவை கட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறின்ற அந்த கல்லுதான் மகாம் இப்ராஹிம் என்று குறிப்பாக சொல்லப்பட்டாலும் பைத்துல்லாவில் அனைத்து இடங்களும் மகாம் இப்ராஹிமாகவே கருதப்படுகிறது. ஆனால் அந்த விசேஷமாக சொல்லப்பட்ட மகாம் இப்ராஹிம், அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பைத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மகனும் சேர்ந்து பைத்துல்லாவை கட்டியிருக்கிறார்கள். இந்த மகாம் இப்ராஹிம் இடத்திலே நாங்கள் தவாஃபை முடித்துவிட்டு 2 ரக்காத்து தொழுது கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற தனது ஆலோசனையை முன்வைத்தது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
நபி அவர்கள் பதில் சொல்லவில்லை. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வத்தகிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, நீங்கள் தவாஃபை முடித்து விட்டால் அந்த தவாஃபுடைய 2 ரக்காத்துக்களையும் அந்த மகாம் இப்ராஹிம் இடத்திலே தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். அது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இன்று எத்தனை லட்சம் பேர் அந்த பைத்துல்லாவை ஹஜ்ஜுக்காகவோ உம்ராவுக்காகவோ ஏனைய சுன்னத்தான தவாஃபுகள் யார் செய்தாலும் கூட அவர்கள் அந்த தவாஃபுடைய 2 ரக்காத்துக்களை மகாம் இப்ராஹிமுக்கு நேராக தொழுவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மகாம் இப்ராஹிம் காபத்துல்லாவுடைய ஷோரோடு சேர்ந்திருந்த பொழுது மக்கள் அந்த தவாஃபை முடித்துவிட்டு சுன்னத்தும் தொழ ஆரம்பித்து விட்டால் தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் ஏற்படுகிறது என்று கருதிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மகாம் இப்ராஹிமை கொஞ்சம் இழுத்து பின்னுக்காக்க வைக்கிறார்கள். ஏன்? தவாஃப் செய்தவர்களுக்கு தடை வரக்கூடாது என்பதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அல்லாஹ்வுடைய அந்த முடிவும் இந்த உமர் இப்னு கத்தாபுடைய முடிவும் ஒன்றாகவே இருக்கிறது. அதனால உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வாஃபக்து ரப்பி ஃபீ ஸலாத், 3 விஷயங்களில் என்னுடைய முடிவும் அல்லாஹ்வுடைய முடிவும் ஒன்றாக இருந்தது. அதிலே ஒன்றுதான் இந்த மகாம் இப்ராஹிம் இடத்தை தொழ வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக சொல்லுகிறான், வமன் தஹலஹு கான ஆமினா, உலகத்தில் எங்கிருந்து எந்த திசையிலிருந்து எந்த மூல முடுக்கிலிருந்து அந்த புனிதமான மக்காவுக்குள்ளே நுழைகிறார்களோ அவர்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக, பயமில்லாதவர்களாக, நிம்மதியான வாழ்க்கையை அங்கு நடத்த முடியும். அப்படிப்பட்ட நம்பிக்கையான பயமில்லாத ஒரு ஊராக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யும் பொழுது வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூர் சீனின் வஹாதல் பலதில் அமீன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அச்சம் தீர்ந்த இந்த ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அந்த மக்காவை புகழ்ந்து சொல்லுகிறான். எனவே அந்த மக்காவுக்குள்ளே யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்கள் அச்சமில்லாமல் பயமில்லாமல் நிம்மதியாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கெல்லாம் போய் வருவதற்குள்ள வசதி, உடலிலே ஆரோக்கியம், போய் வரும் வரை திரும்பி வரும் வரையிலே தன் குடும்பத்துக்கான செலவுகள் அதை விட அதிகமாக யாரிடத்தே வசதி இருக்கிறதோ அப்படி வசதி படைத்தவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பைத்துல்லாவை ஹஜ் செய்வது அவர்கள் மீது கடமையாகும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வமன் கஃபர, யாராவது மறுத்து விட்டால் நிராகரித்து விட்டால், பணம் இருந்தும் ஹஜ்ஜுக்கு செய்யாவிட்டால், ஹஜ் செய்யாமல் இருந்து விட்டால், ஃபைன்னல்லாஹ கனியுன் ஆனில் ஆலமீன், ஆலத்தார்களை விட்டும் மனிதர்களை விட்டும் அல்லாஹு தஆலா தேவையற்றவனாக இருக்கிறான். நீ செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு என்று நீ ஹஜ் செய்து விட்டாய் என்றால் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கூடுவதும் இல்லை, செய்யாவிட்டால் அல்லாஹ்வுக்கு என்று ஒன்றும் குறைவதும் இல்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இந்த பைத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மைந்தர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முடித்து விட்டதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அந்த நபி இப்ராஹிமை பார்த்து, வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைப்பு விடுங்கள் என்று இப்ராஹிமை பார்த்து நாங்கள் சொன்னோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், நீங்கள் அந்த அழைப்பு விடுத்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்டார்கள், நாயனே, அதாவது என்னுடைய அழைப்பு எப்படி மக்களுக்கு போய் சேரப் போகிறது என்று கேட்ட பொழுது, நீ அழைப்பு விடும், அதை சேர்ப்பிப்பது எங்களுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் அழைப்பு விடுங்கள், அந்த அழைப்பை நாங்கள் மக்களுக்கு சேர்த்து விடுவது எம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் மின் குல்லி ஃபஜ்ஜின் யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீர், நீங்கள் அழைப்பு விடுங்கள், மக்கள் கால்நடையாகவும் ஒட்டகைகளிலும் எல்லா மூலை முடுக்கு திக்கு திசைகளில் இருந்தெல்லாம் மக்கள் இந்த பைத்துல்லாவை நோக்கி வருவார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்ன பொழுது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூ குபைஸ் மலையின் மீது ஏறுகிறார்கள். அபூ குபைஸ் மலை இப்ப போகக்கூடியவர்களுக்கு தற்காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியது காண முடியாது. காரணம் அந்த அபூ குபைஸ் மலையின் மீதுதான் அந்த கிங், அந்த நாட்டினுடைய அரசனுடைய பேலஸ் கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது சஃபா மருவாவில் விசேஷமாக சஃபா மலைக்கு பின்னால் சஃபா மலையோடு சேர்த்து, அதாவது முதலாவது இலக்கத்தை சேர்ந்த முதலாவது வாசல் அந்த பாபுல் மலிக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைதான், அந்த கிங்ட பேலஸ் அமைந்திருக்கக்கூடிய மலைதான் அந்த அபூ குபைஸ் மலையாக இருக்கிறது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தில் காபத்துல்லா அழிக்கப்பட்ட பொழுது அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு, அது சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்லு, அந்த கல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே கொண்டு வந்து அந்த அபூ குபைஸ் மலையின் மீதுதான் வைத்திருந்தார்கள்.
அன்பார்களே, அது ஒரு சிறப்பு பிறந்திய ஒரு மலையாக அபூ குபைஸ் மலை பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் அதனுடைய பெருமதியும் அதனுடைய சிறப்பும் மக்களுக்கு இப்ப காண கிடைக்காமல் இருப்பது மிகப்பெரிய துர்ப்பாக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்களே, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நபி அவர்களுக்கு அல்லாஹ் இந்த கடமையை, ஹஜ்ஜுடைய கடமையை கடமையாக்கிய பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், நபி அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு, அபூபக்கரே, உம்முடைய தலைமையின் கீழ் ஒரு கூட்டத்தாரை கூட்டிக் கொண்டு ஹஜ்ஜிற்காக வேண்டி செல்லுங்கள் என்று அவர்கள் வழி அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்காவை நோக்கி, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு செல்லக்கூடியதை சொன்னார்கள், நீங்கள் போய் ஹஜ்ஜை முடியுங்கள், ஆனால் நீங்கள் அங்கு ஒரு அறிவிப்பு செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? இந்த வருடத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை நபி அவர்கள் கைப்பற்றி இருந்தார்கள். 9ஆம் ஆண்டு நபி அவர்கள் சட்டம் போட்டார்கள், அபூபக்கர் அவர்களுக்கு அறிவிக்கும்படி, இதற்கு பிறகு யாரும் இந்த பைத்துல்லாவை தன்னுடைய ஆடையை கலட்டிவிட்டு உரியானாக நிர்வாணமாக காபத்துல்லாவை யாரும் பைத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடாது. ஏன்? அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு என்னவெல்லாம் பாவம் செய்திருக்கிறோம், என்னவெல்லாம் பாவங்கள் ஈடுபடும் பொழுது எங்களுடைய மேனியில் இருந்த ஆடைகள் இந்த பைத்துல்லாவை தவாஃப் செய்வதற்கு அருகதையற்றது என்று நினைத்து உடுப்புகளை எல்லாம் களைந்து நிர்வாணமாகவே தவாஃப் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அவலட்சணமான மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட அதை முழுமையாக நபி அவர்கள் ஹராமாக்கி, இதற்கு பிறகு யாரும் காபத்துல்லாவை உரியானோடு நிர்வாணமாக தவாஃப் செய்யக்கூடாது என்ற சட்டத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மூலம் அறிவிக்கிறார்கள். இரண்டாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வருடத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டுக்கு பிறகு அல்லாஹ்வை நிராகரித்த எந்த முஷ்ரிக்குகளோ காபிர்களோ யாரும் இந்த எல்லைக்குள் வரக்கூடாது, இந்த ஹரத்துக்குள்ளே வரக்கூடாது என்ற தடையை ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை வழி அனுப்பி விடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த புனிதமான மக்காவுக்கு பல பெயர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் மக்கா என்று சொல்கிறான், அதே போல உம்முல் குரா என்று சொல்கிறான், பக்கா என்று சொல்கிறான், அல் பல்தா என்று சொல்கிறான், அல் பலத் என்று அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனிலே இந்த மக்காவுக்கு பெயர் சூட்டுகிறான். அதே போல அல் பலதுல் அமீன், அச்சம் தீர்ந்த ஊர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான பெயர்களை கொண்டு அழைப்பிடுகிறான். எனவே அந்த மக்கமா நகர் இருக்கிறதே, இந்த உலகத்திலேயே மிகச் சிறப்பான ஊராக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அதீ இப்னு ஹம்ரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஸ்வரா என்று சொல்லக்கூடிய மக்காவின் ஒரு இடத்திலே இருந்து கொண்டு சொன்னார்கள், மக்காவை விட்டும் எப்பொழுது நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்கிறார்களோ அப்பொழுது சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பூமியில் மிகச்சிறந்த பூமியாக இடமாக நீ இருக்கிறாய். அது மட்டுமல்ல, என்னிடத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பூமியாக இருக்கிறாய், எனக்கும் மிக விருப்பமான இடமாக மக்காவை நீ இருக்கிறாய். உனக்கு மேலா இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்காவாசிகள் என்னை இந்த மக்காவிலிருந்து துரத்தாவிட்டால் ஒருபொழுதும் நான் மக்காவிலிருந்து வெளியேற மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களில் கண்ணீர் வடியும் பொழுது வடிந்து கொண்டே நபி அவர்கள் கூறினார்கள், நபி அவர்களுடைய கண்கள் கலங்கிவிட்டது. ஏன்? தான் பிறந்த ஊரு அந்த மக்கா நகரை விட்டும் நான் அப்படியே வெளியேற்றப்படுகிறேன், எனக்கு வாழ முடியாது என்ற ஹிஜ்ரத்துடைய கட்டளை வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா நகரை விட்டும் வெளியேறுகிறார்கள். அதே போல் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய ரசூலும் விரும்பக்கூடிய அந்த பூமியை எப்படி நபி அவர்களும் சஹாபாக்களும் அவர்கள் விரும்பினார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்களும் சஹாபாக்களும் நாங்களும் அனைத்து பேரும் அந்த மக்காவை விட்டு கண்ணீர் வடித்தவர்களாக மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு மதீனாவிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த ஊரினுடைய அந்த மதீனாவினுடைய ஆரம்பத்திலே யஸ்ரிப் என்று கவலைக்குரிய சஞ்சலத்துக்குரிய இடம் என்ற பெயர் பெற்ற அந்த ஊரு உண்மையிலே அப்படியாத்தான் இருந்தது. ஆரம்பத்திலேயே வந்த மக்கள் அனைத்து பேரிலும் கடுமையான நோய், கடுமையான காய்ச்சல், அவர்களுக்கு பல பிரச்சனைகள், நெருக்கடிகள் ஏற்பட்டது. அப்பொழுது நபி அவர்கள் முதலாவது செய்த வேலை, அந்த யஸ்ரிப் என்ற பெயரை மாற்றி அல் மதீனத்துல் முனவ்வரா அல்லது மதீனத்து ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா என்ற பட்டினம் என்ற பெயரை நபி அவர்கள் சூட்டினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாங்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவிலே பலவிதமான நெருக்கடிகளும் கஷ்டங்களும் நோய் துன்பங்களும் எங்களுக்கு ஏற்பட்டது.
அப்பொழுது ஃபஷ்தகா அபூபக்கரின் வஷ்தகா பிலாலுன், இப்படி ஒவ்வொருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு போன்றவர்கள் நபி அவர்களிடத்தே போய், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு இந்த மதீனாவு சிரமமாக இருக்கிறது, வாழ்ந்து கொள்வதற்கு நெருக்கடிகள் இருக்கிறது, கடுமையான காய்ச்சல் ஏற்படுகிறது, இதனுடைய சூடுகள் அதிகமாக இருக்கிறது, தாங்க முடியாது என்று சொன்ன பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த மதீனாவை நேசத்துக்குரிய இடமாக மாற்றிவிடு. கமா ஹப்பப்த மக்கத அஷத்த, இந்த மக்காவில் இருக்கிற மக்காவை எவ்வளவு விருப்பமுள்ள ஊராக எங்களுக்கு மாற்றி இருந்தாயோ, நேசத்துக்கு விருப்பத்துக்குரிய இடமாக மாற்றி இருந்தாயோ, அதே போல மதீனாவையும் விருப்பமாக ஆக்கு. அது மட்டுமல்ல, அந்த மக்காவை விட மிக விருப்பத்துக்குரிய இடமாக ஆக்கிவிடு என்று சொல்லிவிட்டு, வஸஹ்ஹா, இந்த மதீனாவை எங்களுக்கு வாழ்க்கைக்கு தோதுவானதாக மாற்றி விடுவாயாக. வபாரிக் லனா ஃபீ ஸாஇஹா வ முத்திஹா, இங்கிருக்கக்கூடிய அளவை அவர்களுக்கு இருந்த அளவை, அதாவது முத் என்றும் சாண்டும் இன்றைக்கு நாங்க ஃபித்ரா கொடுக்கும் பொழுது பார்க்கிறோமே, அந்த அவைகளில் நீ பரக்கத்து செய்வாயாக. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஹவ்வில் ஹும்மாஹா இலல் ஜுஹ்ஃபா, ஜுஹ்ஃபா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இங்கிருக்கக்கூடிய கடுமையான நோய்கள் இவைகளை எல்லாம் இங்கிருந்து அப்புறப்படுத்தி, அந்த இப்பொழுது இந்த காலத்தில் ராபிக் என்று பெயர் சொல்லக்கூடிய, அதாவது ஷாம் சிரியாவில் இருந்து, எகிப்தில் இருந்து, அதே மாதிரி மொரோக்கோ நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்களுடைய அந்த மீகாத், அதுதான் அந்த நாட்களில் அங்கே கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து 183 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மீகாத், அந்த ஜுஹ்ஃபா என்ற இடத்துக்கு அந்த நாட்களிலே காவிர்களும் முஷ்ரிக்களும் வாழ்ந்த இடம். யா அல்லாஹ், இந்த மதீனாவிலிருந்து இந்த காய்ச்சலையும் நோய்களையும் அப்படியே நீ ஜுஹ்ஃபா என்ற இடத்துக்கு திருப்பி அனுப்பி விடுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். துஆ செய்தார்கள். அன்பானவர்களே, அதுக்கு பிறகு அந்த மதீனா அவர்களுக்கு விருப்பமுள்ள பூமியாக மாறிவிட்டது. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு எப்படி துஆ செய்தார்களோ, அதே போல் நபி அவர்கள் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு துஆ செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன இப்ராஹிம ஹர்ரம மக்கத, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்காவை ஹரமாக மாற்றினார்கள். வதஆ லி அஹ்லிஹா, அந்த மக்காவாசிகளுக்கு அதிகமான துஆக்களை நபி அவர்கள் செய்தது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். அதை சுட்டிக்காட்டி விட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வைன்னி ஹர்ரம்துல் மதீனா, நான் இதோ இந்த மதீனாவை ஒரு ஹரமாக நானும் ஆக்கி விடுகிறேன். கமா ஹர்ரம இப்ராஹிம் மக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை ஹரமாக்கியது போல நான் இந்த மதீனாவை ஹரமாக ஆக்குகிறேன். அது மட்டுமல்ல, வைன்னி தஅவுது ஃபீ ஸாஇஹா வ முத்திஹா பிமிஸ்லிய மா தஆ பிஹி இப்ராஹிம் லி அஹ்லி மக்கா, அந்த மக்காவாசிகளுக்கு நல்ல பல வகைகளை எல்லாம் பலவிதமான வசதிகளை கொடுக்கும்படி அந்த அல்லாஹ்விடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தது போல இந்த மக்காவுக்கு அதை விட 2 மடங்கு, அதே போல இந்த மதீனாவுக்கு அதே போல 2 மடங்கு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இதே போல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், நபி அவர்கள், அல்லாஹும்ம பாரிக் ஃபீ மக்கத்தினா வ பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா வ பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ பாரிக் லனா ஃபீ யமனினா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸாயினா வ பாரிக் லனா ஃபீ முத்தினா. இந்த துஆவை நபி அவர்கள் கேட்டார்கள். யா அல்லாஹ், எங்கட மக்காவிலும் மதீனாவிலும் சிரியாவிலும் ஷாமிலும் அதே மாதிரி யமனிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்ட பொழுது அங்கிருந்த ஒரு மனிதர் சொன்னார்கள், வ இராகினா, எங்களுடைய இந்த பக்தாதுக்கு ஈராக்குக்கும் பிரார்த்தியுங்கள் நாயகம் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் மறுத்து விட்டார்கள். திரும்ப அந்த மனிதன் 3 விடுத்தம் அந்த பக்தாதுக்கு ஈராக்குக்கு துஆ கேட்கும்படி சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஹா ஜலாஜிலு வல் ஃபிதன் வ ஃபீஹா யத்லு கர்னு ஷைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழிவுகள் நாசங்கள் மட்டுமல்ல, எல்லா விதமான ஃபித்னாக்களும் அந்த ஈராக் நாட்டிலே தான் உருவாகும், மட்டுமல்ல ஷைத்தானுடைய கொம்பு அங்கிருந்து தான் முளைக்கப் போகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஈராக்குக்காக வேண்டி துஆ செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு கடைசியாக ஹிஜ்ரி 10வது ஆண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருவதற்கு தயாராகி எல்லா மக்களுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் அறிவிப்பு செய்தார்கள். இந்த வருடம் நான் ஹஜ்ஜுக்கு செல்ல போகிறேன், வரக்கூடியவர்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். அதே பிரகாரம் நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹிஜ்ரி 10வது ஆண்டு அவர்களுடைய கடைசியும் முதலுமான ஹஜ்ஜை அதிலே நிறைவேற்றுகிறார்கள். அன்பர்களே, அதுக்கு முந்தின வருடம் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி அந்த
மக்காவை முழுமையாக துப்புரவு செய்து அந்த முஷ்ரிக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று தடை செய்திருந்தது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கபூல் செய்து கியாமத் நாள் வரைக்கும் யாரும் அதற்குள்ளே வரக்கூடாது. ஆனால் துர்ப்பாக்கியம் என்னவென்றால், இன்றைய ஹஜ் குரூப்புகள் மக்களை அழைச்சக்கூடிய சில நிறுவனங்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக, பல வருடங்களுக்கு 10, 30, 40 வருடங்களுக்கு முன்பதாக முஸ்லிம் அல்லாதவர்களையும் இஹ்ராம் அணிவித்து அந்த மக்காவிலே நுழைவித்து அவர்களை காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வைத்து அங்கே அவர்களை கொண்டு போய் வேலைகளில் சேர்த்த அவலட்சணமான சிறப்பு எங்களுடைய இலங்கை நாட்டு முகவர்களை சேரும் என்ற கவலையான ஒரு செய்தியை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக அந்த புனித இடங்களுக்கு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அதாவது கடைசி நாளையிலே எப்படி கடைசி காலத்தில் தஜ்ஜால் வருவான், ஆனால் லைஸ மின் பலதின் இல்லா சயதஹு தஜ்ஜால் இல்லா மக்கத வல் மதீனா. தஜ்ஜால் வருவான், ஆனால் பூமியில் உலகம் எல்லா இடங்களிலும் அவன் செல்வான், எல்லா இடங்களுக்கும் செல்வான், மனிதர்களை வழிகெடுப்பான், மோசத்தில் ஆக்குவான். ஆனால் இந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் உள்ளே அவனுக்கு வர முடியாது. ஏனென்றால் மக்கா மதீனாவுக்கு சூழ உள்ள எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை வைத்து எந்த பகுதியிலாலும் அவனை உள்ளே வர முடியாமல் அவனை தடுக்கப்பட விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதுக்கு பிறகு மதீனாவுக்குள்ளே வர முடியாது, ஆனால் என்னுடைய மதீனாவாசிகளில் சிலர் வெளியிலே போய் அந்த தஜ்ஜால் இடத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கடைசி காலத்திலே மதீனாவிலே கடுமையான ஒரு நிலக்குழுக்கம் ஏற்படும். அந்த குழுக்கத்தை ஏற்படுத்தி அந்த உஷும்பதலை ஏற்படுத்தினால் மதீனாவிலிருந்து எல்லா முஷ்ரிக்குகள், எல்லா முனாஃபிக்குகள், காபிர்கள் அனைத்து பேர்களையும் மதீனாவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள், அல்லாஹ் வெளியேற்றி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது தஜ்ஜால் என்ன சொல்லுகிறான் என்றால், அவன் சொல்வான், நான் தான் மசீஹ், நான் தான் மசீஹுத் தஜ்ஜால், நான் முழு உலகத்திலையும் எல்லா இடத்துக்கும் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன், முழு உலகத்தையும் நான் தாண்டி வருவேன், நடப்பேன், பகுதி போவேன், ஆனால் எனக்கு 2 ஊர்களுக்கு கால் வைக்க முடியாது, எனக்குரிய காலம் 40 நாள், அந்த 40 நாட்களுக்குள்ளே உலகத்தையும் சுத்தி விடுவேன், ஆனால் மக்காவையும் மதீனாவையும் தவிர அந்த 2 எனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவ்விரண்டுக்கும் சூழால மலக்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய கைகளிலே வாள் இருக்கிறது, நான் எங்க கிட்ட செல்லும் பொழுது அவர்கள் வாளை ஓங்கி என்னை வெட்ட தயாராகுவார்கள், நான் பின்வாங்கி விடுவேன் அப்பொழுது என்று தஜ்ஜால் சொல்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பார்களே, அப்படி பாதுகாக்கப்பட்ட அந்த கண்ணியமான ஊருதான் எங்களுடைய இந்த ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்ணியமான இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த மக்காவிலே யாராவது அந்த ஹரத்துக்குள்ளே, மக்கா என்பது மிகப்பெரிய விசாலமான ஒரு பகுதி, கிட்டத்தட்ட 9 மைல் தூரத்திலே சூழால் இருக்கக்கூடிய பகுதி அந்த மக்கா என்பது. அந்த ஹரத்துக்குள்ளே மக்காவிலே யாரெல்லாம் அநியாயம் செய்ய நாடுகிறார்களோ, அங்கு ஒரு அற்பமான ஒரு சிறியதோ பெரியதோ யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய நாடினால், முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மிகப்பெரிய அநியாயம் ஷிர்க் என்பது. அந்த இணை கற்பித்தலை யாராவது அதுக்குள்ளே செய்தால், அந்த ஹரத்துக்குள்ளே செய்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். மனிதர்களுக்கு தீங்கு செய்தால், அநியாயம் செய்தால் எவ்வளவு அவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வமை சவாஅனில் ஆகிஃபு ஃபீஹி வல் பாத். அந்த மக்காவுக்கு வந்த பிறகு ஆண்டியும் உண்டு, அரசனும் உண்டு, வசதி உள்ளவனும் உண்டு, வசதி இல்லாதவனும் உண்டு, அதுல இருக்கக்கூடிய அரபியும் அஜமையும் அனைத்து பேர்களும் சமம் தான், அங்கே பாகுபாடு கிடையாது. வமை யுரிது ஃபீஹி பிஅல்ஹாதின் பிதுல்மின். யாராவது அந்த மக்கத்துக்குள்ளே யாருக்காவது அநியாயம் செய்ய நாடினால், அல்லாஹ் சொல்ல அநியாயம் செய்தால் அல்ல, வமை யுரிது ஃபீஹி பிஅல்ஹாதின் பிதுல்மின், யாராவது அவர் வேண்டுமென்றே அநியாயம் செய்ய நினைத்தால் நுஸிகுஹு மின் அஸாபின் அலீம், கடுமையாக நாங்கள் தண்டிப்போம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்படியான கடுமையான மிக பெருமதி வாய்ந்த ஒரு மிக இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களை விட்டு வைப்பதில்லை என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபுகலுன் நாஸி இலல்லாஹ் ஸலாஸா, அல்லாஹ்வுக்கு மிக கோபமான வெறுப்பான 3 பேர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒருவன் முல்ஹிதுன் ஃபில் ஹரம்,
அந்த மிஸ்ஜிதுல் ஹரம், அந்த மக்கா அல் முக்கர்ரமாவினுடைய ஹரத்திலே யாராவது அநியாயம் செய்வது, அவர்கள் சிறுக்கு வைப்பது, ஏனைய பாவங்களில் ஈடுபடுவது, இவன் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று 3 பேர்களில் ஒருவனாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, இதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹரத்தினுடைய கண்ணியத்தை பலவிதமாக வைத்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இந்த ஹரத்திலே வைத்து நாங்கள் ஒரு பாவம் செய்வது ஹரத்துக்கு வெளியிலே 30 பாவங்களை செய்வதை விட கடூரமானது. எனவே மிக பயங்கரமான இடம். எவ்வளவு நன்மைகளுக்கு பல நன்மைகள் கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே அதே போல அவர்களுக்கு பாவத்துக்கும் பன்மடங்காக பாவங்கள் கொடுக்கப்படும். மட்டுமல்ல, அல்லாஹ் அவர்களை கண்டிப்பதாக, அவர்களை நோயினை செய்வதாக படைத்த ரப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறான். எனவே அந்த விஷயத்திலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களோ உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களோ அந்த கண்ணியமான இடங்களுடைய மதிப்பை நாங்கள் மதித்து அந்த இடங்களில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மட்டுமல்ல, இன்னும் பெரிய சிறப்புகளை வைத்திருக்கிறான். நம்முடைய ஊரிலே, நம்முடைய நாட்டிலே இல்லாத பிற சிறப்புகள் அங்கே இருக்கிறது. யாரெல்லாம் அந்த மக்காவிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பைத்துல்லாவிலே எந்த நேரமும் யாருக்கும் எப்பொழுதும் தொழுகை நடத்துவதற்கு யாரும் தடுக்க கூடாது. ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா பனி அப்த மனாஃபின் லா தம்னஉ அஹதன் தாப பிஹாதல் பைத்தி வஸல்லா அய்யத சாஅத்தின் ஷாஅ மின் லைலின் அவ் நஹாரின். இரவிலோ பகலிலோ அப்து மனாஃபுடைய கோத்திரத்தார்களே, யாருமே காபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்கு தடை விதிக்க கூடாது. அதே போல எந்த நேரத்திலும் இரவிலோ பகலிலோ எந்த நேரங்களிலும் தொழுவதற்கு யாரும் தடை செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்திலே மக்காவுக்கு வருகிறார்கள். இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் காபத்துல்லாவுடைய வாசலின் நிழலை கைவிட்டு சொல்லுகிறார்கள், மன் அரஃபனி ஃபக்த் அரஃபனி, என்னை தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், வமன் லா யஅரிஃப்னி, என்னை யார் அறியவில்லையோ, ஆன ஜுந்துப் இப்னு ஜுனாதா அபூ தர் அல்-கிஃபாரி, நான் தான் ஜுந்துப் இப்னு ஜுனாதா அபூ தர் அல்-கிஃபாரி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்வதை தான் கேட்டிருக்கிறேன், லா ஸலாத பஅத சுப்ஹி ஹத்தா தத்லுஅ ஷம்சு, சூரியன் உதயமாகும் வரை சுபஹுக்கு பிறகு ஃபர்து தொழுது முடித்து விட்டால் எந்த தொழுகையும் கிடையாது. வலா பஅதல் அஸ்ரி ஹத்தா தக்ருப், அசர் தொழுது விட்டால் சூரியன் அஸ்தமனமாகும் வரை எந்த தொழுகையும் தொழக்கூடாது, ஹராமாக இருக்கிறது. ஆனால் இல்லா பி மக்கத இல்லா பி மக்கத இல்லா பி மக்கா, இந்த மக்காவிலே அல்லாமல், மக்காவிலே சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுதும் தொழலாம், அசருக்கு பிறகும் தொழலாம், மக்ரிபுக்கு பிறநாளும் தொழ முடியும். அப்துல்லாஹ் இப்னு பாபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் ஒருமுறை காபத்துல்லாவை தவாஃப் செய்தார்கள். அசருக்கு பிறகு மக்ரிபுடைய நேரமாகிவிட்டது, சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே அவர்கள் தவாஃபை முடித்துவிட்டு 2 ரக்காத் தொழுதார்கள் அபூ தர்தா. அப்பொழுது கேட்டார்கள், வகீல யா அபூ தர்தா அன்தும் அஸ்ஹாபு ரசூலில்லாஹ், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள், நீங்கள் அஸ்ருக்கு பிறகு தொழுகை இல்லை என்கிறீர்கள், ஆனால் தவாஃபை முடித்துவிட்டு 2 ரக்காத் தொழுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் அபூ தர்தா சொன்னார்கள், இன்ன ஹாதல் பலத லைஸ கஸாயிரில் புல்தான், ஏனைய ஊர்களைப் போல இங்கே தடை கிடையாது, எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பைத்துல்லாவிலே தொழலாம் என்பதை அபூ தர்தா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போல அந்த புனிதமான மக்காவும் அதே போல மதீனாவும் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட இடங்களாக இருக்கிறது, அந்த புனித பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளிலே அந்த கண்ணியத்தை நாங்கள் உண்மையிலேயே அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பல பேர்களுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் செல்லாதவர்களும் முஸ்லிம்கள் பொதுவாக அதனுடைய அந்தஸ்துக்களையும் மதிப்புகளையும் தெரியாதவர்களாக பெரும்பாலும் இருக்கிறார்கள். எனவே அவைகளை அறிந்து அதனுடைய நன்மைகளை சிறப்புகளை அறிந்து நாங்கள் சென்றாலும் அந்த இடத்தை கண்ணியத்தோடு நடந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த மக்காவினுடைய மதீனாவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் இஸ்லாம பதஅ கரீபா ஃபஸயஊது கரீபன் கமா பதஅ. இஸ்லாம் ஆரம்பத்திலே மிக பரதேசியாக, பாப்பார் கேட்பார் உதவி செய்யக்கூடிய யாரும் இல்லாத ஒரு பரிதாபமான நிலையை தான் இஸ்லாம் ஆரம்பித்தது. மார்க்கம் அப்படித்தான் ஆரம்பித்தது. ஆனால் கடைசி காலத்திலே அப்படியே போய்விடும், அதே நிலைமைக்கு தள்ளப்படும்.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், வஹுவ யரிசு பைனல் மஸ்ஜிதைன் கமா தரிசுல் ஹய்யத்து ஃபீ ஜுஹரிஹா. ஒரு பாம்பு மாலையான பொழுது தன்னுடைய பொந்துக்கு தன்னுடைய இரையை தேடி உண்டுவிட்டு தன்னுடைய பொந்துக்குள் அந்த பாம்பு திரும்பி வருவது போல அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இந்த ஈமானும் இஸ்லாமும் கடைசியாக திரும்பி வந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முழு உலகம் இஸ்லாத்தை மறுத்து அல்லாஹ்வை வணங்குபவர்கள் இல்லாமலாகி கடைசியாக அங்கிருந்துதான் ஈமான் உயர்த்தப்படும். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி உமிர்து பிகரியத்தின் தக்குலுல் குரா. முழு உலகத்தையும் இருக்கக்கூடிய கிராமங்களையும் விழுங்கக்கூடிய ஒரு கண்ணியமான ஊரின் மீது நான் சாட்டப்பட்டிருக்கிறேன். அதுதான் அல் மதீனா முனவராக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னல் ஈமான லயஸிரு இலல் மதீனத்தி கமா தரிசுல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா. ஒரு பாம்பு தன்னுடைய பொந்துக்குள் திரும்பி வருவது போல கடைசியாக ஈமான் இந்த மதீனாவை நோக்கித்தான் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமானுடைய கடைசி இடமாக அந்த இடங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பைத்துல்லாவை, அந்த மக்கா அல் முக்கர்ரமாவினுடைய ஹரத்தை, அதே மாதிரி மதீனாவுடைய ஹரத்தை அவர் சிறப்புக்குரிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா. என்னுடைய இந்த மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு தொழுகை தொழுதால் 1000 தொழுகைகள் தொழுத நன்மைகள் கிடைக்கும். ஆனால் இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை தவிர, காபத்துல்லாவை தவிர, அந்த காபாவிலே ஒரு தொழுகை தொழுதால் 1,00,000 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும். அங்கு சென்று அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு தொழுகையை, ஒரு துஹரை தொழுதால் 1,00,000 துஹர் தொழுத நன்மை கிடைக்கும். ஒரு அசரை தொழுதால், மக்ரிபை தொழுதால், இஷாவை தொழுதால், ஐவேளை தொழுகைகளின் தொழுதால் அந்த ஐவேளை தொழுகைகளுக்கும் 5,00,000 தொழுகைகள். அது ஒரு மாதங்கள் என்ன, ஒரு வருடங்கள் என்ன அது இருந்தால் அதை பெருக்கி பார்த்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு நன்மை பொருந்திய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது மஸ்ஜிது நபவி 1000 நன்மைகள் பெற்றுத் தரக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே யாரும் இந்த இடத்திலே விசேஷமாக இந்த பள்ளிவாசலில் தான் அமல் செய்ய வேண்டும் என்று உலகத்திலே எந்த பள்ளிவாசலுக்கும் மதிப்பு கிடையாது. ஆனால் எங்களுடைய அந்த 3 பள்ளிவாசலை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிரயாணம் வந்து எங்களிலே அமல் செய்ய வேண்டும் என்று யாராவது விரும்பினால் உலகத்திலே எந்த பள்ளிகள் எல்லாம் ஒரே சமம் தான். அது எந்த பள்ளியாக இருந்தாலும் உலகத்தில் எல்லாம் சமம். ஆனால் அந்த 3ஐ தவிர அல் மஸ்ஜிதுல் ஹராம் வ மஸ்ஜிதி ஹாதா அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த ஜெருசலம், அந்த 3ஐயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 3லே தான் தொழுவதற்காக, இபாதத் பண்ணுவதற்காக பயணம் பண்ணி வர முடியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜுடைய முக்கியமான கடைசி 10ஐ நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். எதிர்வரக்கூடிய 28ஆம் திகதி நாங்கள் பிறை பார்க்க வேண்டிய நாள். அப்படி பிறை தென்பட்டால் அந்த பிறை தென்பட்ட நேரத்திலிருந்து யாரெல்லாம் உதுஹியா கொடுப்பதற்கு நியத்து வைத்திருக்கிறோமோ நாங்கள் அனைத்து பேர்களும் முடிகளை, உடம்பிலிருந்து முடிகளையோ நகங்களையோ அப்புறப்படுத்த வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா தஹல ஷஹ்ரு துல்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜா மாதம் நுழைந்து வாராத அஹதுக்கும் யுதஹிய, உங்களில் யாராவது உதுஹியா கொடுக்க நியத்து வைத்திருந்தால் அவர் தன்னுடைய உடம்பிலிருந்து முடியையோ நகத்தையோ அகற்ற வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் வரக்கூடிய 28ஆம் தேதிக்கு முந்தி உங்களுடைய முடிகளையோ நகங்களை கத்தரித்துக் கொள்ளுங்கள் உதவியா கொடுக்க இருப்பவர்கள். சரி, ஏதோ நாங்கள் கொடுக்கவில்லை, கொடுப்பதற்கு நியத்திருக்கவில்லை, துல்ஹிஜ்ஜா தலைப்பிறை பிறந்ததுக்கு பிறகுதான் நியத்து வைத்து தயாராகினால் அந்த நாளிலிருந்து அந்த சுன்னாவை பேணிக் கொள்ள வேண்டும். எனவே அது மட்டுமல்ல, உதவியா கொடுக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்காதவர்களுக்கும் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் தலைப்பிறை தென்பட்டு விட்டால் நாங்கள் ஐயாமுத்த ஸ்ரீக்குடிய 3வது நாள் அசர் வரைக்கும், மக்ரிப் வரைக்கும் அந்த தக்பீர் சொல்வது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதையிலும் வீடுகளிலும் தன்னுடைய இடங்களிலும் பள்ளிவாசல்களிலும் தொழுது விட்டால் கூட சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த தொழுகைக்கு பிறகுள்ள அந்த துஆவுக்கு பிறகு அனைத்து பேர்களும் அவர்கள் தானாக தக்பீர் சொல்லக்கூடிய அந்த சுன்னாவை அமல் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போன ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயமாம் இந்த சுன்னத்து விடுபட்டிருக்கிறது. எனவே நானும் நீங்களும் நாங்கள் கூட்டாக அல்ல, இமாம் சொல்ல மாமுங்கள் சொல்லவல்ல, எல்லோரும் சேர்ந்த அந்த தக்பீரை நாங்கள் முழங்க வேண்டும். முடியுமான அளவுக்கு அந்த திக்ரு செய்வதற்கு வருடத்தில் இந்த குறிப்பிட்ட நாட்கள் தான் கிடைக்கிறது
இருக்கிறது. எனவே இந்த சுன்னாவை நாங்கள் தப்பி அது எங்களுக்கு தப்பி போகாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாத்தும் தலைப்பிறையிலிருந்தும் நாங்கள் தக்பீர் அதிகமாக முழங்குவோம். விசேஷமாக அந்த பெருநாளுடைய தினம் அரஃபாவுடைய தினம், அதே மாதிரி அடுத்த நாள், அதுக்கு அடுத்து 3 பெருநாள்கள் சொல்லப்படுகிற அஷ்ருதில் ஹஜ்ஜா, அந்த முந்தின ஆரம்ப 10 நாட்களிலே மிகச் செய்யக்கூடிய விசேஷமான நாட்கள், அல்லாஹ்வுடைய மிக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருந்தக்கூடிய பரக்கத்து பொருந்திய அந்த நாட்களிலேயும் நல்லமல் செய்து தக்பீர் மூலமாகவும் ஏனைய சுன்னாக்களையும் நாங்கள் முடியுமான மட்டும் விசேஷமாக அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பது போன்ற முக்கியமான சுன்னாக்களை பேணி நடந்து கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம்மளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, நம்முடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, நம்முடைய கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை தந்தல்வாயாக. எங்களை விட்டும் பிரிந்த எங்கள் சகோதரர்கள் யாரெல்லாம் கபறுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபறுகளை இருப்பிடங்களை சுவன பூங்காவாக மாற்றி நாளை மறுமையில் மன்னிப்பை கொடுத்து மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸை அவர்களையும் எங்களையும் சந்திக்க செய்வாயாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் ஃபذ்குருல்லாஹல் அஸீமல் ஜலீல் ஜப்பால யذ்குருக்கும் வஷ்குருஹு யஸிதுக்கும் வ யஹ்திக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.